எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு கை வந்து ப்ராப்பராக எப்படி கட் பண்ணணும், கை கட் பண்ணும்போது மேலே கொடையாட்ட தூக்குன மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஆம்கோல் வந்து இழுத்து பிடிச்சி கை டைட்டாக வருது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான கிளியரான கை கட் பண்ணுற வீடியோ இது நல்ல பெரிய சைஸ் ப்ளவுஸு. ஓகேங்களா? இதுலேயே நான் வந்து சின்ன சைஸ் கட் பண்ணுறதுக்கு எப்படி டிப்பு அது எல்லாத்தையுமே இதுலேயே 1 by 1 சொல்லிகிட்டே வரேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போது நம்ம வந்து கை மட்டும் கட் பண்ணுறதுக்கு இது பெரிய சைஸ் ப்ளவுஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நான் இப்படி 2ஆக மடிக்கிறேன். ஓகேங்களா? 2ஆக மடிக்கிறேன். மடிச்சுட்டு ப்ளவுஸினோட கையினுடைய உயரம் எவ்வளவு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். 2ஆக மடித்து போட்ட உடனே கையினோட உயரம். இப்போது நான் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன். கையினோட உயரத்தை எடுத்துட்டு இங்கேருந்து வச்சோன்னா பாருங்கள், கரெக்டாக மேலே ஒரு 3/4 இன்ச் மட்டும் இருக்குது. அது இந்த கிராஸ் எல்லாம் சரி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த அளவு கரெக்டான உயரத்தில் தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கை நீளம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உயரம் எடுத்து வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கையினுடைய அகலம். இப்போ இந்த அளவுக்கு பெரிய ப்ளவுஸ் இங்கே பாருங்கள், கையினோட அகலம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு இதை நம்ம அளவெடுப்போம். இது எந்த இடத்துல அளவெடுக்கணும்னா இந்த கரெக்டாக இந்த ஆம்கோல் பகுதியில் தான் இதை அளவெடுக்கணும். இங்கே எடுத்திங்கனாலும் சின்னதாக வரும், இங்கே எடுத்திங்கனாலும் சின்னதாக போயிடும். கரெக்டாக இந்த ஆம்கோல் பகுதி இருக்குது இல்லையா, இந்த இடத்துல தான் நீங்கள் அளவெடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 11 வருது. 2ஆக மடித்து போட்டிருக்கும்போது 11 வருது இது. சரிங்களா? இப்போது 11க்கு நம்ம என்ன பண்ணோம், 11 22 வேணும் நமக்கு. 22 இந்த இடத்தோடு இருக்குது. 22. இப்போ நம்ம இந்த கிராஸை நான் வெட்டி எடுத்துட்றேன். இப்போ வெட்டி எடுத்தாச்சு. நீளமும் கரெக்டாக இருக்குது, அகலமும் கரெக்டாக இருக்குது. தேவையான அளவு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை எப்படி மடிக்கணும்னா இப்படி மடித்து போடுங்க. இப்படி மடித்து போடுங்க. இதுதான் மடித்து போடுறது. முதல்ல இங்கேருந்து இப்படி, அடுத்தது இப்படி. ஓகேவா? இப்படி மடித்து போட்டாச்சு. இப்போது இதனுடைய உயரத்துக்கு நான் மறுபடியும் இப்போ பென்சிலில் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே. அடுத்தது இந்த பகுதியை இப்படியே வச்சு ஆம்கோல் பகுதியும் வரையலாம். அதை நான் இப்படியும் வச்சு வரைஞ்சி காமிக்கிறேன். இதே ப்ளவுஸில் உங்களுக்கு அளவு எப்படி எடுக்கணுன்றதையும் நான் சொல்லி காமிக்கிறேன். 2 மெத்தடையும் நான் உங்களுக்கு இதுலேயே காமிக்கிறேன். இப்போது இதுதான் வந்து இந்த ஆம்கோல் தையல் இருக்கிற இடம். ஆனால் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மேலே தையலுக்கு துணி வேணும் இல்லையா, அதனால் 1/2 இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை இப்படி ஒரு கோடு போடுறீங்க. இப்படி கிராஸாகவே ஒரு கோடு போட்டுடுங்க ஃபஸ்ட்டு. இந்த அளவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். மேக்ஸிமம் ப்ளவுஸுக்கு அதாவது ஒரு 7.5 இன்ச்சிலிருந்து அகலம் வந்து இந்த அகலம் 7.5 இன்ச்சிலிருந்து ஒரு 8.25 இது வரைக்குமே நீங்கள் 3 இன்ச்சு 3 இன்ச்சு குறைச்சிங்கன்னா 3 இன்ச்சு குறைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் இது எவ்வளோ இருந்துச்சு, 11 இன்ச் இருந்துச்சு. அதனால் நான் இன்னொரு 1/2 இன்ச் சேர்த்து 3.5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணேன். அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு 3.5 இன்ச் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இந்த அகலம் வந்து 8.5 இருந்துச்சுன்னா நீங்கள் 3 இன்ச் வச்சா போதும். 8.5க்கு மேலே 8.25க்கு மேலே 9 இருந்துச்சுன்னா 3.25 வைங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா 3.5 வைங்க. புரியுதா? அப்போ தான் இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த இடத்துல கொடையாட்ட தூக்காது. சரிங்களா? இதை ரொம்ப இப்படி கீழே கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா இந்த இடம் கொடையாட்ட தூக்கும். பஃப் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற டவுட் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். இதை ரொம்ப கீழே வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பஃப் வச்ச மாதிரி தூக்கும். இப்போது இந்த 2க்கும் சேர்த்து ஒரு கோடு போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் பாதி இந்த அளவுலேருந்து இப்போ இது வரைக்கும் நமக்கு தையலுக்காக விட்ட பகுதி இதை விட்டுடுவோம். இப்போ இதிலிருந்து இதில் பாதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 10.5 இருக்குது. அப்போது 5.25 தான் இதுக்கான சென்டர். இந்த சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. 5.25 இதுக்கான சென்டர் ஆச்சுங்களா? இந்த சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு கீழே
இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறீங்க, இதிலேருந்து இப்படி நேராக ஒரு கோடு போடுறீங்க. இதிலிருந்து இது எவ்வளோ அளவு இருக்குதுன்றதை பார்க்குறீங்க. 10.5 இருக்குது, இதில் பாதி 5.25 இருக்குது. இந்த சென்டரில் கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணுறீங்க, மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணுறீங்க. இது எதுக்குன்றதை இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போது இந்த மேலே மார்க் பண்ணியிருக்கிறதுல அப்படியே ஒரு வளைவு கொண்டுட்டு போங்க. இங்கேருந்து கொண்டு போய் இதில் இப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்துட்டு முன்கை, பின்கை. ஓகே, இதுதான் கைக்கான வளைவு. இந்த வளைவு எவ்வளோ உயரம் இதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறவங்களுக்காகத்தான். முதல்ல ஒரு கோடு போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் மேலே வச்சுக்கோங்க. இது தையலுக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். அடுத்து கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறது எதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சு சொல்கிறேன். கவனமாக பார்த்துக்கோங்க. இப்படி வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் கை மேலே பஃப் தூக்காது. ரெண்டாவது உங்களுக்கு இழுத்து பிடிக்குது, டைட்டாக இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டும் வந்து வரவே வராது. இப்போ இது என்ன பண்ணுறோன்னா, இங்கே 1/2 இன்ச் இங்கே பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதிலிருந்து இது இப்படியே 1/2 இன்ச்சுங்கிறத கொஞ்சம் 1/2 இன்ச்சுக்கு குறைச்சிக்கோங்க. ரொம்ப 1/2 இன்ச்சு கொண்டு போக வேண்டாம். பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஒரு 1.25 இன்ச் வரைக்கும் எதையும் டச் பண்ணாதீங்க. இங்கிருந்து மட்டுமே இப்படியே ஒரு வளைவு. கோலம் போடுறவங்களுக்கெல்லாம் இந்த வளைவு ரொம்ப நல்லா வரும். இது வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த மேலே இருக்கிற 2 துணி மட்டும்தான் எடுக்கணும், கீழே இருக்கிறத எடுக்கக்கூடாது. இங்கிருந்தும் ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு எதையும் பண்ண வேண்டாம். சின்ன ப்ளவுஸாக இருந்தால் 1 இன்ச் வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க. பெரிய ப்ளவுஸுங்கிறதுனால நான் 1.5 இன்ச் வரைக்கும் எதுவும் பண்ணல. இப்போது இந்த இடத்த மட்டும் இப்படி கொண்டுட்டு வரேன். கவனிச்சுக்கோங்க. இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இது முன்கை வரும். இது முன்கை வரும்போது இந்த இடத்துல சென்டரில் ஒரு இது கொடுத்துட்டிங்கன்னா இந்த சென்டர் கரெக்டாக, சென்டர் இருக்கிற இடம் கரெக்டாக வந்துடும். இப்போ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு தைக்கும்போது முன்னாடி கை பின்னாடி கை மாற்றி மாற்றி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இதை வச்சு இப்படி தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இது பின்னாடி கை, இது முன்னாடி, இது ஃப்ரண்ட்டு இல்லைங்களா? இப்படி தைச்சிக்கிட்டே வரும்போது இந்த ஃப்ரண்ட்டோடு சேர்த்து இந்த ஃப்ரண்ட்டை தான் நீங்கள் அடுத்து மடக்கி அடிக்கணும். அடுத்தது இந்த ஃப்ரண்ட்டு வந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு தையல் வந்து கரெக்டாக தப்பு இல்லாமல் வரும், மாற்றி வராது. ஓகேங்களா? இங்கே ஃப்ரண்ட்டை முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஃப்ரண்ட்டை இங்கே ஆரம்பிங்க. இந்த கை இப்படி போட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கும். கை எப்படி கட் பண்ணணும் என்ன ஏதுன்றதை ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு அடுத்தடுத்த கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இல்லை வேறு பஃப் ஸ்லீவ் ஏதாவது வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையுமே உள்ளே போய் பாருங்கள். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.